இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க போல இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 60 வருஷம் நான் பிறந்த வருஷம் 59 வருஷத்துக்கு முன்னாடி போன ஆட்சியில் திரும்பி காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்குங்கிறது எல்லா காங்கிரஸ் தொண்டனுக்கும் ரொம்ப சந்தோஷமான செய்தி. முந்தா நேற்று வரைக்கும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வரணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஒரு நாளில் அப்படியே மாறிட்டீங்களே. இன்னும் வந்து ஓட்டு போட்ட மை கூட காயல சார். முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா வரலாறு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நாங்கள் முன்னாடி ஏஐடிஎம்கேவோட அலையன்ஸில் செல்வி ஜெயலலிதா பண்ண தவறுனால விழுப்புரத்தில் சோனியா காந்தி அம்மையார் அவங்க அவமானப்படுத்தினதுனால எங்களுக்கும் அதிமுகவுக்கும் ரிலேஷன்ஷிப் உடஞ்சிது. கலைஞர் கேட்ட பேரில் 2004 எங்களுக்கு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணோம். 2004 2009 அலையன்ஸ். 2006 எங்களால் தான் அவங்க ஜெயித்தாங்க. எங்களால் தான் ஆட்சியில் இருந்தாங்க. நாங்கள் ஆட்சியில் நியாயமான கட்சியாக இருந்தால் எங்களுக்கு அன்றைக்கி ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே அங்கே டெல்லியில் பேசிவிட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை அன்றைக்கி. இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் டியூட்டியை ரெஸ்பாண்ட் நாங்கள் எங்கள் கடமைன்னு கலைஞரை சப்போர்ட் பண்ணி 5 வருஷம் மைனாரிட்டி ஆட்சி நடத்தினார் அவர். 2011 நாங்கள் போயிருக்கணும். மேடமை கேட்டுக்கிறதுனால ஒரு தோற்று போகிற ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷனில் நாங்கள் சேர்ந்து இருந்து 5 சீட்டு தான் நாங்கள் பெற்றோம். 2016 நாங்கள் 41 சீட்டில் நின்னோம். அவங்களும் நின்னாங்க. அவங்களும் எலெக்ஷன் தோற்றாங்க, நாங்களும் எலெக்ஷன் தோற்றோம். 2021 என்ன ஆச்சுன்னா, மதிப்புக்குரிய ராகுல் காந்திஜி என்ன சொன்னார்னா, சோனியா காந்தி மேடம்கிட்ட எனக்கு இந்த வாட்டி நெருக்கடி, 41 சீட்டை நீங்கள் 25 சீட்டாக குறைச்சிக்கங்க, நான் வந்து பல பேருக்கு கொடுக்கணுங்கிறதுனால ஒரு வாட்டிக்காக மேடம் குறைச்சிக்கிட்டாங்க. லேட் நைட் வரைக்கும் இந்த நெகோசியேஷன்ஸ் போச்சு. 25 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டோம். இந்த அடுத்த எலெக்ஷனில் சரி பண்ணிடுறேன்னாரு. இந்த எலெக்ஷனில் என் தலைவர் கேட்டது 41 சீட்டு, நாங்கள் கேட்டது 41 சீட்டு. முடியாதுன்னு சொன்னாங்க. ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. கனிமொழி மேடம் போய் ராகுல் காந்திஜியை பார்த்தாங்க. ராகுல் காந்திஜி என்ன சொன்னார், நாங்கள் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த கமிட்டியில் வந்து நீங்கள் பேசுங்கன்னாங்க. நாங்கள் கமிட்டி போட்டுட்டோம். அடுத்த நாளே போய் கலைஞரை ஸ்டாலின் சாரை பார்க்குறோம். 45 நாள் கமிட்டி போடாமல் இழுத்தாங்க. 45 நாள் கழித்து தான் அவங்க தான் ஆளும் கட்சி, அவங்க எப்போ வேணால் கமிட்டி போடலாம். 45 நாள் கழித்து கமிட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இழுபறிக்கு அப்புறமா 25 சீட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னொன்னா, அப்புறம் சிதம்பரம் சார் போய் பேசி அது 28 ஆக்கினாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இழுபறி இருந்தது. அந்த சமயத்தில் எங்கள் கட்சியில் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இந்த அலையன்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னபோது எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்டு திரு மல்லிகார்ஜுன் கர்கே என்ன நினச்சார்னா, நம்ம வந்து ஒரு இந்தியாவோட நலனை கருதி நம்ம இவங்களோட போகலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போது நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டோம். அந்த ஆட்சியில் பங்கு கேட்டபோது ஒரு தனியார் டெலிவிஷனுக்கு பேட்டி கொடுக்கும்போது கலைஞர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, டிஎம்கேக்கு இதில் அலைன்ஸே கிடையாது, இதில் பவர் ஷேரிங் கிடையாது, இதில் ஸ்டேட்டில் பவர் ஷேரிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இது மாதிரி திமுகவும் மக்கள் முடிவு பண்ணாங்களா? மக்கள் தான் காங்கிரஸ் கட்சி இப்போ மாற்றி முடிவு மக்கள் தான் முடிவு பண்ணாங்க. மக்கள் வந்து 108 இடங்கள்ல தான் தாவேகாவுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. மீதி வந்து அதிமுக, திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தானே கொடுத்திருக்காங்க. 125 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா டிவிக்கே ஆட்சி அமைக்க போகுது. 108 கொடுத்ததுனால ஒரு ஹங் அசம்பிளி வந்துருச்சு. எங்களோட டியூட்டி என்ன, தேசிய கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபேசிஸ்ட் அண்ட் கம்யூனல் ஃபோர்ஸஸ் தமிழ்நாடுக்குள்ளே தலையிடக்கூடாதுங்கிறது எங்களோட குறிக்கோள். இதே கோரிக்கை தான் திமுக கூட்டணியில நீங்க வெச்சீங்க சார். கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி. ஆமாம், ஏன்னா திமுகவால முடியலையே, நிறுத்த முடியலையே இந்த வாட்டி. இப்போ என்ன ஆயிருக்கும், இப்போ நாங்கள் போயிருக்கலன்னா என்ன ஆயிருக்கும், அதிமுக உள்ளே அமைச்சு டிவிக்கு இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் நடந்தது, சிவசேனா நடந்தது, என்சிபிக்கு நடந்தது, ஜனதாதள் செக்குலர் நிதிஷ்குமாருக்கு நடந்தது, டிவிகேக்கு நடந்திருக்கும். அந்த கட்சியை வந்து எடப்பாடி மாதிரி ஆளை அமைச்சு அந்த கட்சியை கபலீகரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழ் மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, போன வாட்டி 5 சீட்டு கொடுத்த பாஜகவுக்கு இந்த வாட்டி ஒரே சீட்டு, அதுவும் 800 ஓட்டு, 800 சில்லற ஓட்லையோ 900 ஓட்டில் ஏதோ ஜெயிச்சிருக்கிறாரு. வேறு எங்கேயுமே, அதுவும் ஊட்டியில் ஜெயிச்சிருக்கிறாங்க.
கொங்கு மண்டலத்தில் நாங்கள் ஸ்ட்ராங்கு, நான் கிங்கு குயின்னு சொன்னவங்களும், ம். கன்னியாகுமரியில் நாங்கள் கிங்கு குயின்னு சொன்னவங்களும், எங்கள் கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ உடச்சி கூப்பிட்டு போயிட்டு அதே எம்எல்ஏ எங்களுக்கு அகேன்ஸ்டாக நிற்க வச்சு என்னெல்லாம் வித்தை ட்ரை பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியல. ம். அந்த கன்னியாகுமரியில் எங்கள் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸை நாங்கள் ஜெயிச்சிட்டோம். 5 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு. கொஞ்சம் இந்த 5 இடங்களுமே ஜெயிச்சதுக்கு காரணம் வெறும் காங்கிரஸ் தொண்டர்கள் அங்க ஓட்டு போட்டு தான் நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்களா? இல்ல திமுக காரங்க வந்து எதுவுமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்ல வரீங்க? அப்படிலாம் கன்னியாகுமரியில் 3 இடம் ஜெயிச்சது எங்களோட ஓட்டு தான். அதில் திமுக ஓட்டு கிடையாது. அந்த ஏரியாவில் திமுக பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாது. கன்னியாகுமரியில் 3 இடம் எங்கள் இடம் தான். விளவங்கோடு, குளச்சல் அண்ட் கிள்ளியூர் 3 எங்கள் கட்சி. எங்கள் ஓட்டு நாங்கள் ஜெயித்தோம். 2வது இடம் வந்தது டிவிகே. ரைட்டுங்களா? 2 இடம் நாங்கள் ஜெயித்தது மயிலாடுதுறை. மேலூரில் இப்போ எப்போ கடைசியாக திமுக ஜெயிச்சது? மேலூர் வந்து ஒரு ஏடிஎம்கே கோட்டையை நாங்கள் எடுத்துருக்குறோம். 3000 ஓட்டில் ஒரு ஏடிஎம்கே கோட்டை. அது ஏதோ நாங்கள் கொடுத்தோங்க. அதிங்க இல்லை, அங்கெல்லாம் வந்து திமுக செல்வாக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இருந்துதான். அப்போ அதே இடத்துல தானே பிடிஆரை 3வது இடத்துல நிற்க வச்சிட்டீங்க. பிடிஆர் மாதிரி ஒரு இன்டலெக்டை திமுக வேலை செஞ்சிருந்தா ஜெயிச்சிருக்கணும்ல. 2வது இடம் வந்துங்க சுந்தர் சி பின்னாடி ட்ரைனிங். திமுக தோத்ததை பத்தி முக ஸ்டாலின் கவலைப்படட்டும் சார். நீங்க வந்து 3 இடம் நீங்க சொன்னீங்க. உதாரணத்துக்கு 3 இடம் நீங்க சொன்னீங்க. நான் சொல்ல பேச 2 இடங்கள்ல பேச விடணும். இல்ல 2 இடங்கள்ல பேச விடணும். திமுகவுடைய செல்வாக்கு இல்ல அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைக்குதான் நான் கேக்குறேன். 3 இடத்துல டெஃபினட்டா திமுக செல்வாக்கு இல்லாம தான் நாங்க ஜெயிச்சிருக்கோம். கன்னியாகுமரியில 3 சீட்டுமே திமுக செல்வாக்கு கிடையாது. 3மே காங்கிரஸ் சீட்டு. மேலூர்ல ஒரு ஏடிஎம்கே சீட்டை நாங்க பிரிச்சிருக்கோம். அந்த இடத்துல இந்த எலெக்ஷனில் திமுக எல்லா இடத்தையும் தோத்த இடத்துல, மதுரை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் தோத்த இடத்துல காங்கிரஸ் மேலூரில் ஜெயிச்சிருக்குது. சரி, அதான் உண்மை. ஸோ ஜெயிச்சது ஒன்று. நீங்கள் திமுகவோட ஹெல்ப்னா இஸ்லாமிய ஓட்டை ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு மாயவரம் வெற்றி. மயிலாடுதுறை இஸ்லாமியர் ஓட்டு. எங்கெல்லாம் இஸ்லாமியர் ஓட்டு இருக்கோ அவங்களுக்கும் லாபம் கிடச்சிருக்கு, எங்களுக்கும் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் இந்த ஏரியாவில் இப்போ 9000 8000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாருன்னா முஸ்லீம் ஓட்டு அவருக்கு பெரும்பான்மையாக விழுந்திருக்கு. மரியாதைக்குரிய சேகர் பாபு ஜெயிச்சது துறைமுகம், அங்கேயும் பெரும்பாக இஸ்லாமிய ஓட்டு இருக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இஸ்லாமிய ஓட்டு வந்து திமுக ஓட்டுன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. அதனால் திமுகவோட நாங்கள் அலையன்ஸ் பண்ணோம். வெறும் திமுகனால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய டீப் சவுத்தில் அது வந்து அப்ளை ஆகலை. ஆனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற 2 இடங்கள் நீங்கள் ஜெயிச்சு மயிலாடுதுறை திமுக செல்வாக்கு இல்லாமல் உங்களால் ஜெயிச்சிருக்க முடியும். ஏன் அப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் திமுக செல்வாக்குனால மேலூர் ஜெயித்தோம். அப்போ மீதி ஏன் இவரை காப்பாற்ற முடியும்? மூர்த்தி தோத்துட்டாரு, மினிஸ்டர் மூர்த்தி தோத்துட்டாரு. இந்தியாவே மதிக்கக்கூடிய பிடிஆர் 3வது இடத்துக்கு வந்தார். அங்கே தானே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இப்போ நீங்கள் நான் சொல்கிறத எப்படி ஒத்துப்பேன்னா, அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, திமுக ஜெயிப்பதுக்கு காங்கிரஸ் கட்சி வேலை பார்க்கல. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு திட்டத்தோட தான் இந்த தடவை திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. அப்படி பொருள் வருது இல்லை? அப்படி கிடையாது. நாங்கள் 28 சீட்டும் ஜெயிச்சிருப்போம். அப்படின்னா ஒரு வேவில் எங்களால் 5 சீட்டை காப்பாற்ற முடிஞ்சது. இது ஒரு வேவ். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அப்போ திமுக வேலை செய்யலை அப்படின்னு அப்படி சொன்னேன்னா, நான் அப்படி சொன்னேன்னா, காங்கிரஸுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. திமுக என்ன சொல்கிறாங்க? நான் முதுகில் குத்திட்டோம், நாங்கள் ஸ்டாப் முதுகில் குத்திட்டோன்னு. அப்போ பெருந்தோமையாக 2006 எங்களுக்கு 4 மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம்ல. நாங்கள் கேட்டோம்ல. அப்போ அன்றைக்கி எங்களுக்கு 4 மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம்ல. இல்லை, இப்போ 2026 தேர்தலில் நீங்கள் கன்வின்ஸ் ஆகி தானே கூட்டணி அமைச்சீங்க சார். மதசார்பற்ற கூட்டணிங்கிறது எப்படி அமைச்சிங்க? நாங்கள் என்ன கேட்டோம்? ஆட்சியில் பங்கு கேட்டோம். கடைசி நிமிஷத்தில் ஆட்சியில் பங்கு இல்லைன்ட்டாரு. சரி, வேற வழி இல்லை, மதசார்பு கூட்டணி. இன்னைக்கு அதை காப்பாற்றணும். இல்ல, சந்தர்ப்பாத அரசியல காங்கிரஸ் கட்சி இந்த முறை வந்து கைப்பிடிச்சிருச்சு அப்படிங்கறத அது அவங்களோட ஆர்குமெண்ட். இல்லாட்டா இன்னைக்கு எடப்பாடி மூலமா பியூஷ் கோயல் இங்கே தான் இருந்தார் முந்தா நேற்று வரைக்கும். பியூஷ் கோயல் விஜயோட கட்சியை கபலீகரம் பண்ணுவார். நாங்கள் வேடிக்கை பார்த்து விரல் சுப்பிட்டு இருப்போமா? நன்றி கட்ட காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ஆர்எஸ் பாரதி விமர்சிக்கிறார். அவர் என்ன வேணா பேசலாம், நாங்கள் தரங்கி பேச மாட்டோம். எங்களுக்கு பர்சனல் லெவலில் ஸ்டாலின் சார் மேலேயும் உதயநிதி மேலேயும் கனிமொழி மேடம் மேலேயும் எனக்கு தெரிஞ்ச எல்லா திமுக மேலேயும் நல்ல மரியாதைக்கு எந்த பர்சனல்லி அவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டோம். இல்லை, காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து இப்போ தேர்தல் முடிவுகள் வந்த பின்பாக அப்படியே மாறிட்டாங்க? ஏன்னா நாங்கள் பிஜேபி நிறுத்தி ஆகணும். அது எங்களுக்கு தார்மீக பொறுப்பு. இன்னைக்கு பிஜேபி ஒரு சீட்டு தான் சார் ஜெயிச்சு. அப்போ எடப்பாடி யாரோட அடிமைப்பா?
யாரோட அடிமை எடப்பாடி? எடப்பாடி யாரோட அடிமை? எந்த முடிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எங்க போறாரு? ஓ அப்ப அதிமுக வந்து தாவேக்காவோட கூட்டணி ஆ. போயிடும், அதனால காங்கிரஸ் கட்சி முன்னாடியே முந்திக்கிச்சு. முந்தி இன்னைக்கு நிறுத்தி இப்போ இருக்கோம். ஒருவேளை அதிமுக வந்து கூட்டணி எங்க வந்துச்சுன்னா- லெட்டர்ல என்ன எழுதி இருக்கிறோம் நாங்க? நாங்க அப்படி என்ன எழுதியிருக்கோம்? எங்க லெட்டரை படிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எக்காரணத்துக்கு கொண்டும் பிஜேபியோட கூட்டணியில இருக்கிற கட்சி இந்த அலையன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நாங்க எழுதியிருக்கோம் இல்லையான்னு லெட்டர்ல பாருங்க. அவர் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா வந்து அவர் அதான் வந்து வாங்கிக்க- பாஜகவுடைய கூட்டணியை முறிச்சிட்டு வந்தாருன்னா பார்க்கலாமே, அதுக்கு அப்ப நாங்க வெளில தான் போவோம். லெட்டர்ல என்ன, அது லெட்டரை வாங்கி வச்சுட்டு தானே போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு. அவரும் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து பிஜேபியும் எதிரின்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆமா ஆமா, அவரும் சொல்லியிருக்காரு, நாங்களும் சொல்லியிருக்கிறோம். அப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிரி அப்படின்ட்டு வந்துட்டாருன்னா உங்களோட வந்து எப்ப எதிரி அவரா? எப்படி அவர் எப்படி 24 வந்தாருல, எங்க வந்தாரு? மோடி பக்கத்துல நின்னுட்டு கூட்டணி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்தாரு. அந்த மாதிரி டிராமா வந்தாரு. சார், 4 நாளைக்கு டிராமா. இல்ல அதிமுக பண்ணா டிராமா, காங்கிரஸ் கட்சி பண்ணா எடப்பாடி டிராமா. பண்ண- ஏன்னா தேர்தலை சந்திச்சிருக்கீங்க, எடப்பாடி பண்ணா திமுகவோட தேர்தலை அப்ப சந்திச்சிருக்கீங்க, இது இருங்க. டிராமா இல்ல. எடப்பாடி பண்ணா டிராமா. காங்கிரஸ் கட்சி பண்ணா அது சரியான கட்சி, அப்ப இருங்க. புனிதமான கட்சி. யாரு வந்து போய் வித்தாங்க? எப்படி நாங்க வந்து வீடியோ இருக்குல்ல, தவுந்து போய் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கேட்டோம்ல. எப்படி போனீங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு? என்ன எலெக்ஷன் நின்னா ஜெயிச்சா போனீங்க? எப்படி போனீங்க? ஒரு ப்ரௌடு எம்ஜிஆர் கட்சி அது. எங்களோட கூட்டணியில் இருந்த கட்சி, எம்ஜிஆரோட கட்சி, ஒன்றே குலன் ஒருவரே தேவன் சொன்னவரோட கட்சி. அதை தூக்கி வித்துட்டு எவ்வளோ இஸ்லாமியர்கள் வெளில வந்தாங்க. அந்த நம்பி ஜெயலலிதாவோடையும் எம்ஜிஆரோடு இருந்தவங்கெல்லாம் வெளியில் வந்த மாதிரி பண்ணினது யார்? ஜெயக்குமார் என்ன சொன்னார்? பிஜேபியோட போனதுனால தான் எங்களுக்கு நாங்கள் எங்கள் மாசமாக போயிட்டோம்னு சொல்லலை ஜெயக்குமார். அதெல்லாம் கேட்டாரா எடப்பாடி? இல்ல நான் என்ன கேக்குறேன், ஜெயக்குமார் என்ன கட்சிக்கு சொன்னாரு? ஒரு அதிகார பசி வந்துருச்சோ? இல்ல, நம்ம மேல அதிகாரத்துல வர முடியல, இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலேயாவது அதிகாரத்துக்கு கிடையவே வந்துருவோம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு பசி வந்துருச்சோ? கிடையவே கிடையாது. நாங்க எங்க கட்சியை வளர்க்கணும். 5 எம்எல்ஏ வச்சுட்டு எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னா ஆமாங்க, என்ன சார் இது? என்னப்பா ஒருத்தர் 108 இடத்துல வந்து வெற்றி சரி, பெற்று நான் கொடுக்க 5 மாட்டேன், எம்எல்ஏ வந்து அவர் கொடுக்க கேட்டு மாட்டேன்னு சொல்லட்டுமே. இல்ல நான் என்ன கேக்குறேன், நாங்க வந்து எந்த நிபந்தனை எங்களுக்கு இல்லாம ஆதரவு கொடுக்கறோம்னு எங்களுக்கு சொல்லுங்க. அழைப்பு யாரு காங்கிரஸ் கேட்டாங்க? கட்சி சரியான கட்சி நான் சொல்றேன். அப்படி இருந்து எங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்தீங்க? வாங்க எங்களோட சேருங்க, எங்களோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு. இன்னைக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் டே விஜய் என்ன சொன்னாரு? எந்த வந்து தனி கிடையாது, என்னோட சேர்ந்த வந்தவங்களுக்குலாம் அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாரு. ஆமா, அவர் சொன்னாரு, நாங்க பங்கு எடுத்துக்கிறோம். இன்னைக்கு விஜய் அவர்களை சந்திச்சுட்டு விட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் தலைமை மேலிடம் சொல்லுச்சு, அதனால நாங்க இந்த முடிவை ஆமா, ஏற்கிறோம் கரெக்ட். அப்படிங்கிறாரு. ஆமா, அப்படிதான். அதுதான் கட்சி தலைமை என்ன சொல்லுது? இப்போ ஓட்டு யாருக்கா விழுது? தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஓட்டு விழுது, காந்தி குடும்பத்தினால விழுது. ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும். இப்ப ராகுல் காந்தியினுடைய விருப்பம் இப்ப நிறைவேறிடுச்சு. டெஃபினட்டா. அப்ப இத்தனை நாள் நிறைவேறினது சோனியா காந்தியினுடைய விருப்பமும் ப. இந்த சிதம்பரம் பாருங்க, விருப்பமும். திரும்பி வந்து சொன்னது இதுதான். தொண்டர்கள் அந்த சமயத்தில் தொண்டர்கள் 42 பேர்கிட்ட சந்தேகம் கேட்டாங்க. 42 பேர்கிட்ட கேட்டுட்டு 3 பேர் சேர்ந்து முடிவு எடுத்தபோது கர்கே முடிவு எடுத்தது, இந்த வாட்டி நம்ம திமுகவோட போகணும்னு. நாங்கள் எல்லாரும் ஒரு மனதாக அதை சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு என்ன விஷயம்னா, 108 சீட்டில் இருக்கும்போது ஏஐடிஎம்கேங்கிற ஒரு இது ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குதிரையை யூஸ் பண்ணி, அதாவது மரக்குதிரையை யூஸ் பண்ணி பிஜேபி தமிழ்நாட்டை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். ஓகே, அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இப்போ அதில் சில அதிகாரங்கள் தொடர்பாகவும் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. என்ன மாதிரியான ஒரு பதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி நினைக்குது? என்ன மாதிரியான ஒரு அமைச்சர் பதவி எதிர்பார்க்கு? நாங்கள் அமைச்சர் பதவிங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்க கொடுக்கறத நாங்கள் எடுத்துக்கிறோம். பட் எங்களுக்கு முக்கியமாக என்ன வேணும்னா, இவ்வளோ பேசுகிற திமுகவோட தொண்டர்கள் நடுநிலை, திரும்பி நான் சொன்னேன், ஸ்டாலின் சாரோ பேசவே இல்லை, ஸ்டாலின் சார் பேச மாட்டாரு, உதயநிதி பேச மாட்டாரு, மற்றவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் மதிக்கிறோம், காங்கிரஸோட டிசிஷனை மதிக்கிறோம். அவங்க போகலாம், அவங்க தனி கட்சி, அவங்களோட முடிவை அவங்க எடுக்கலாம், அதுதான் தர்மீகம். அந்த அம்மா பேசுனது கரெக்டாக பேச. திமுக ஆதரவாளர்கள்லாம் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. நமக்கு நேற்று வரைக்கும் ஒன்று பேசுனீங்களே, இன்னைக்கு என்னங்க மாற்றி பேசுறீங்க? லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு? கவுன்சில் எலெக்ஷனில் எங்களுக்குன்னு ஒரு சீட்டு, ஃபஸ்ட்டு நாங்கள் மெட்ராஸில் கேட்டது 40 சீட்டு, 200 சீட்டில் எங்களுக்கு கொடுத்தது 18 சீட்டு. அது மாதிரி ஒரு ரூட்டில் சீட்டு கொடுத்தீங்க. சீட்டு கொடுத்துல என்ன பண்ணீங்க? நீங்களே திமுக இண்டிபெண்ட்டாக போட்டு எங்களை தோக்கடிச்சிங்க.
அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பண்ண வேலை. அகைன் நான் சொல்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணுது. எங்களுக்கு மேயராக ஒரு சீட் அலாட் பண்ண வேண்டியது. அந்த இடத்துல எங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆளை போட்டு எங்கள் மேயர் கேண்டிடேட்டை தோக்கடிக்கிறது. அதெல்லாம் திமுக பண்ணிச்சு கீழ் லெவலில். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம கூட்டணியில் தொடர்ந்து இருந்தோம். அதனால தான் தகராறு வந்தது. அதனால தான் இந்த 42 பேர் போய் டெல்லியில் பேசினது. அதனால தான் இது இன்னைக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் வெல்ல போகிறோன்னா இது வந்து திமுகவில் நடுத்தலைவர் லீடர்லாம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில் இருக்கிற லீடர்ஸு, டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற லீடர்ஸு எப்படி ஒரு எதிர்க்கு கூட இருக்கிற கட்சியை எப்படி நடத்தணும்னு ஸ்டாலின் எங்களை கௌரவமாக நடத்தின மாதிரி, உதயநிதி எங்களை கௌரவமாக நடத்தின மாதிரி, கனிமொழி எங்களை கௌரவமாக நடத்தின மாதிரி அந்த லெவலில் எங்களை கௌரவமாக நடத்தியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அப்போ அடிமட்ட தொண்டர்களை திமுக நிர்வாகிகள் சரியா நடத்தல, அதனால தான் இந்த புகைச்செல்லாம் இருந்திருக்கு. டெஃபினட்டா அது என்ன எங்களை மட்டுமா நீங்கள் விசிகே கேளுங்க, எந்த கட்சியும் கேளுங்க, எல்லாருமே அதே காரணம். இப்போ காங்கிரஸ் நினைச்சிருந்தா விசிகாவையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ கன்வின்ஸ் பண்ணி இத்தனை நேரம் வந்து கூட்டணிக்கு அழைச்சிருக்கலாம். அதே மாதிரி இப்போ விசிகேக்கு நாங்கள் பேசலன்னு நினைக்கிறீங்களா? விசிகேக்கு வந்து இப்போ லெட்டர் போயிருக்கு. விசிகே நாளைக்கு முடிவெடுக்கும். விசிகே டெஃபினட்டாக வரும். இப்போ இந்த உங்கள் லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்க மாதிரி உள்ளாட்சி தேர்தல், அதே மாதிரி லோக்சபா, ராஜ்யசபா எல்லா விஷயங்கள்லையுமே வந்து இது கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரி போடப்பட்டிருக்கு. அப்போ 2029 வரைக்கும் இந்த கூட்டணி இருக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சந்தேகமே கிடையாது. நாங்கள் இந்த கூட்டணி அந்த லெட்டரில் போட்டிருக்கிறது ஆத்தரைஸ் பை தி காங்கிரஸ் பிரசிடென்ட். எங்களோட ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி மூலமாக ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. லோக்கல் பாடி ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவுக்கு இந்த கூட்டணி தொடரும். அப்போ அண்மையில தான் கிறிஸ்டோபர் திலக் வந்து ராஜ்யசபா எம்பி ஆனாரு. இப்போ அவரெல்லாம் பதவி விலகிடுவாரா? ஏன் அப்படி எங்க சார் அப்படி இருக்கு? 90 உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்க பதவி வாங்கிட்டீங்க சார். 2006லேருந்து 2011 வரைக்கும் எங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருப்பீங்க 4 பேர். எங்களுக்கு இங்க ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டீங்க. அப்ப கூட்டணியில இருந்தீங்க. அப்ப கூட்டணி இருந்தபோது எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? இப்ப கூட்டணில நீங்க இல்ல. உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கு. அது முன்னாடி ஆயிடுச்சு. ஆதரவு நிலைப்பாடு எடுக்க போறீங்க. அப்ப நீங்க அண்மையில தான் பதவி பெற்றிருக்கீங்க. நாங்க ஆயிடுச்சு. அது அன்னைக்கு கூட்டணி இருந்தோம், எலெக்ஷன் ஜெயிச்சோம், முடிஞ்சிருச்சு. அடுத்த எலெக்ஷன்ல எங்களுக்கு அகைன்ஸ்ட் ஓட்டு போடுங்க திமுக, அவ்வளவுதானே. எங்களுக்கு எங்க கேண்டிடேட் முடிஞ்சப்பறம் நாங்கள் கேண்டிடேட் போட்டால் எங்களுக்கு அகைன்ஸ்டாக ஓட்டு போடுங்க. நாங்கள் கேட்குறது அவ்வளோதான். 2 சைடும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. இது வந்து திமுக தொண்டர்களும் திமுக நடுத்தர லீடர் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்காங்க. அவங்க ஆத்ம பரிசீலனை பண்ணிக்கணும். விசிகே ஒழுங்காக நடத்தினாங்களா, காங்கிரஸை ஒழுங்காக நடத்தினோமா, கம்யூனிஸ்ட்டை ஒழுங்காக நடத்தினோமா? எல்லா கட்சியும் தான் கும்பிடுது. நாங்கள் வெளில வந்துட்டோம் முதல்ல. பின்னாடி நீங்கள் ஏன் பிசிக்கே வெளில வர போகிறாரு? ஏன் வெளில வர்றாருன்னா அவங்க லோவர் லெவலில் அவங்க ஒர்க்கர்ஸை ஒழுங்காக நடத்தலை. ஒரு கட்சி ரெண்டும் இணக்கமாக இருக்கணும்னா லோவர் லெவல் எங்கள் தொண்டர்களையும் நீங்கள் மரியாதையாக நடத்தணும்னா இது திமுகவுக்கு இழைத்த ஒரு துரோகமாகவும், அதே மாதிரி இன்னைக்கு காலையில் சரவணன் போன்றவர்கள், RS பாரதி போன்றவர்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி முதுகில் குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த லெவல் லாங்குவேஜ் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு மரியாதை தெரியும். இது டெமோக்ரஸி. இது வந்து மன்னராட்சி கிடையாது. இது ஜனநாயகம். போன கவுன்சில் எலெக்ஷனில் அவங்க பண்ணதெல்லாம் என்ன? போன கவுன்சில் எலெக்ஷனில் ஸ்டாலின் என்ன சொன்னார்? மனசாட்சியே போயிடுச்சுன்னாரு. எனக்கு அவமானமாக இருக்குன்னு. அப்புறம் கூட அவங்க மாறலையே. அப்புறம் மாறினாங்களா அவங்க? அந்த போஸ்ட் ரிசைன் பண்ணி திரும்பி கூட்டணி கட்சி கொடுத்தாங்களா? ஸோ இது திமுகவில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற லீடர்ஸு அவங்க தலைமைக்கு அன்னைக்கு பண்ண துரோகத்தோட பரிசு இது. அதனால எங்களை திட்டி யூஸ் கிடையாது. இப்போ காங்கிரஸ் கட்சி வளரணும் அப்படின்னா நம்ம திமுகவோட இருந்தால் வளர முடியாது, நம்மளுக்கு அதிகாரத்தில் பங்கு வராது, அதனால தாவேக்காவோட போவோம். உண்மைதான். அப்போ இது முழுக்க முழுக்க உங்க கட்சியை வளர்ப்பதற்காக மட்டுமே நீங்க எல்லா கட்சியும் பின்ன எதுக்கு நடத்துறோம்? நாங்கள் என்ன NGO நடத்துகிறோமா? அதுக்கு நாங்கள் ட்ரஸ்ட்டு நடத்திட்டு போவேன்ல. நான் என் பொலிட்டிக்கல் கட்சி நடத்துறது டெஃபினட்டாக நாங்கள் இதை அதிகாரம் பிடிக்கணும், எலெக்ஷன் நிற்கணும், என் தொண்டனும் எலெக்ஷன் நிற்கணும், என் தொண்டனும் வார்டு எலெக்ஷன் நிற்கணும், என் தொண்டனும் கவுன்சிலர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கும். இல்லாட்டா எனக்கு தொண்டன் எப்படி வருவான்ப்பா? காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இப்போ எந்த மனநிலையில் இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் தான் பார்த்தீங்களே, நான் கட்சியில் 11 வருஷமாக இருக்கேன். 11 வருஷம் இல்லாத சந்தோஷத்தை என் மக்கள் முன்னாடி பார்க்குறேன். மக்கள் டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்காங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. இதுக்கு என்ன? இதுதான் தொண்டரோட மனநிலை. இப்போ ராகுல் காந்தி எப்போ விஜய் அவர்களை மீட் பண்ண போறாரு? நாளைக்கு கன்ஃபார்ம் தான். நாளைக்கு ஒருவர் நான் சொல்லணும், எனக்கு தெரியாது. அப்போ முதலமைச்சரா விஜய் அவர்கள் பங்கேற்கும் பொழுது ராகுல் காந்தி கூட இருப்பார். மானசீகமாக டெஃபினட்டாக இருப்பார். டெல்லியில் அவரோட பிளான் என்னன்னு தெரியாது. அவருக்கு இப்போ கேரளாவில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. அசாம்லேயும் எங்களுக்கு சிக்கல் இருக்குது. இந்த கஷ்டமான சமயத்தில் அவரால் வர முடியுமான்னு தெரியாது.
ஆனால் மானசீகமாக டெஃபினட்டாக இருப்பார். அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ தாவேக தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம், கூட்டணி வலுப்படுத்துவோம். அடுத்த 50 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு காமராஜ் ஆட்சி கொடுப்போம். ஓகே, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.